பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சத்தத்தை ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாம் கேட்போம். அனுதினமும் ஆவியானவரோடு. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. இந்த நாளில் ஆவியானவரோடு நீங்கள் நடப்பதற்கு, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது. பிரியமானவர்களே, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நீங்களும் நானும் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க 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 நம்முடைய உள்ளான மனிதன் ஆவிக்குள்ளாக மாறி நமக்குள்ளே தேவன் ஒரு புதிய கிருபைகளை தருகிறார். அது என்ன? சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் வேதம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லை. அதாவது நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும்போது, நல்ல இன்றைக்கு நேரம் கிடைக்கும்போது ஆவியில் நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு அறிவுரையும் அது பரலோகத்திலிருந்து வருகிற புத்திமதிகளாக இருக்கும். அதுதான் இந்த வசனம். அப்படியானால் ஏன் நீங்கள் இந்த நாளில் ஒரு சில நிமிஷங்களையாவது நீங்கள் ஒதுக்கி தேவனிடத்தில் ஜெபிக்க கூடாது? ஜெபிங்க. ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதமாக, ஆச்சரியமாக அவர் நடத்துவார். ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் இன்றைக்கு நிரப்புகிறது மாத்திரமல்ல, கர்த்தாவே, ஆவியில் நிரம்பி துதிக்க, ஆராதிக்க, ஆராதனையின் அபிஷேகத்தால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி இந்த நாள் முழுவதும் ஒரு இன்பமான நாளாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.